அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மள பலர் நிறைய விஷயங்கள்ல வியாபாரம் முக்கியம் அப்படின்னு இறக்குறோம். அந்த வியாபாரத்தை நம்மளால முழுமையா செய்ய முடியாம இடையிலே கைவிடப்படுறோம். அப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை பத்தி இஸ்லாம் என்ன காட்டி கொடுக்குது, நமக்கு எப்படி அதுல நம்ம சக்சஸ் ஆகலாம், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்கன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னும் இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோட இணைஞ்சிருங்க. நம்ம விஷயத்துக்கு வரலாம். நேர்மையான நம்பிக்கையான வியாபாரி நபி கூடயும் சித்தீகர்கள் கூடயும் ஷுஹதாக்கள் கூடயும் சேர்ந்து இருப்பாங்க அப்படின்னு ரசூலா நமக்கு சொல்லியிருக்காங்க. நேர்மையாக ஹலால் வழியில வியாபாரம் செய்யறது ஒரு பெரிய இபாதத்தா கருதப்படுது. அல்லாஹ் யாரை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடையறான்னு நீங்க நினைக்கிறீங்க? அல்லாஹ் யார் ஹலாலான முறையில, அதாவது ஹலாலான முறையில சம்பாதிச்சு உழைக்கிறாங்களோ அவங்கள பார்த்து மகிழ்ச்சி அடையறாங்க. ஏன்னா தனக்கான தேவைகளை ஹலாலான வழியில சம்பாதிக்கிற நபரிடம் அல்லாஹ் ஒரு உன்னதமான வாழ்க்கை முறையை ஏற்படுத்தியும் கொடுக்குறான். இப்படிப்பட்ட வியாபாரம் ரொம்ப எளிமையான முறையில உங்களுக்கு சக்சஸ் ஆயிடும் நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஒரு வியாபாரத்தோட நுணுக்கங்களையும் ஒரு பிரச்சனைகளையும் நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னா அந்த வியாபாரத்தை முழுசா தெரியறதுக்கே உங்களுக்கு பல வருடங்கள் ஆகிடும். அதனாலதான் நிறைய பேர் வியாபாரத்துல இறங்கி கைவிட்டுறாங்க. அதனால நிறைய மன கஷ்டங்களுக்கும் ஆளாயிடுறாங்க. அதுக்கான வழிய அல்லாஹ்வே நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறான் நம்மளுடைய இபாதத்கள் மூலம். அதாவது உங்களுடைய வியாபாரத்தை தொழுகைக்கு அப்புறம் நீங்க தொடங்குங்க. இது அல்லாஹ்வுடைய கிருபையை நாடுவதற்கு ஒரு வழியா அமையுது. இது வழிகாட்டல், அனுமதி மட்டும் கிடையாது, வரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். எந்த வியாபாரம் செஞ்சாலும் அதை நேர்மையா செய்யுங்க. ஏன்னா நேர்மையான வியாபாரியின் பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு அல்-ஹாக்கிம் நூல்ல பதிவாயிருக்கு. ஒரு வியாபாரி விற்பதில் பொறுமை, கருணை மற்றும் நேர்மையுடன் இருப்பின் அல்லாஹ் அவனின் பாவங்களை மன்னிக்கிறான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலும் சிறந்த தொடக்கத்தை அமைச்சுதான் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு முக்கியமான செயலும் அல்லாஹுவின் பெயரை சொல்லாமல் தொடங்கினால் அது பாக்கியம் இல்லாததாக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி சலாம் சொல்லுவது வருமானத்தையும் நோயற்ற வாழ்வையும் அதிகரிக்கப்படுது. உங்களுடைய வியாபாரத்துல பரக்கத் வேணும்னா அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. அல்லாஹும்ம பாரிக்லி ஃபீ ரிஸ்கி அப்படின்ட்டு, யா அல்லாஹ் என் வருமானத்துல பரக்கத்தை அழி அப்படின்ட்டு. காலை தொழுகைக்கும் வருமானத்துக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கு, தெரியுங்களா? அதே போல சதக்கா செய்யறது உங்களுடைய வருமானத்தை பெருக்குது. அல்லாஹ்வுக்காக நீங்கள் தரும் எதையும் அல்லாஹ் பல மடங்காக திருப்பி தருவான் அப்படின்னு அல்லாஹ் அல் பக்ரா சூரர்ல சொல்றான். ஈமானும் தக்வாவும் பாக்கியத்தோட மூல காரணங்களா இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ் கிட்ட தக்வா கொண்டிருந்தீங்கன்னா அவன் உங்களுக்கு வெளியேறக்கூடிய வழியை காட்டுவான் அப்படின்னு. அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி வியாபாரத்துல நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். வியாபாரத்துல பொய் பேசாம நடக்கும் போது அல்லாஹ் அதுல பரக்கத்தை தருவான். நீங்க காலையில வியாபாரத்தை தொடங்கும் போதோ தொழுகைக்கு அப்புறம் நீங்க தொடங்குங்க. பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம்னு ஆரம்பிச்சு நீங்க வியாபாரம் செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் உங்க வியாபாரத்துல பரக்கத் செய்ய துஆ செய்தவளாக இந்த உரையை முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.